பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே, படுபயங்கரமான சூனியம் மனிதனின் சூழ்ச்சி உச்சத்தை அடையக்கூடிய நேரத்தில், அவனுடைய வெறிய உச்சத்தை அடையக்கூடிய நேரத்தில் ஒருவனுடைய அழிவை எதிர்பார்த்து மனித மனம் காத்திருக்கிறது. எப்படி பிணந்தின்னி கழுகு உயிர் போகின்ற அந்த பிணத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அது பிணமான உடனே கொத்தி குதறி திங்குமோ, அதே போல சூனியம் செய்பவன் ஒவ்வொருவனுமே பிறருடைய அழிவில் தன்னுடைய அமைதியை தேடுகிறான். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அமைதியை கொடுப்பதில்லை. அந்த நேரத்தில் அந்த சைக்கோவிற்கு ஒரு சில நொடி, ஒரு சில நிமிடம் இன்பம் தெரிந்தாலும் காலப்போக்கில் காலை சுற்றிய பாம்பை போல, என்றும் முதுகில் வைக்கப்பட்ட நெருப்பு கங்குகளைப் போல சுழட்டி சுழட்டி அந்த சூனியக்காரனை விரட்டி விரட்டி அந்த வைக்கப்பட்ட சூனியம் அடித்து நாசமாக்கி விடுகிறது. இந்த சூனியத்தில் பல வகைகள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே பல காணொளிகள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 காணொளிகள் சூனியம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கு மாற்று பரிகாரம் என்று சூனியத்தை சுட்டு பொசுக்கும் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கக்கூடிய பல காணொளிகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். அல்லாஹ் பெருமைக்குரியவன். ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து தெரிந்து அதை அமல் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பு நெஞ்சங்களே, இந்த சூனியத்தில் ஒன்று உடலை தாக்குகின்ற சூனியம், இன்னொன்று உள்ளத்தை தாக்குகின்ற சூனியம். உடலை தாக்குகின்ற சூனியம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவனை ஆரோக்கிய நிலையிலிருந்து அப்படியே என்ன செய்யும் சொன்னால் நோயாளியினுடைய நிலைக்கு மாற்றிவிடும். இது ரொம்ப கொடூரமான ஒன்று தான். ஆனால் இதைவிட கொடூரமான ஒன்று உள்ளத்தை சார்ந்த சூனியம். இந்த உள்ளத்தை சார்ந்த சூனியம் எப்பேற்பட்டது என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்யோன்யமான தம்பதிகளுக்கு மத்தியிலே அதல பாதாளமான பிரிவை ஏற்படுத்தும். பாசத்திற்குரிய குழந்தைகளுக்கு மத்தியில் பாசத்தை துண்டாடச் செய்து அந்த குழந்தைகளை எதிரிகளாக பார்க்க வைக்கும். நேசத்தோடும் நட்புறவோடும் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் உறவை கண்டாலே காத தூரம் விலகிவிடக்கூடிய ஒரு பகைமையை ஏற்படுத்தும். ஒருவனை தனித்து விடச் செய்ய வேண்டும், ஒருவனை நிராயுத பாணியாக ஆக்க வேண்டும், ஒருவனை விரக்தி நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருவன் நாடினானேயானால் உள்ளத்தை சார்ந்த சூனியத்தில் அவன் தேர்ச்சி பெற்று அந்த உள்ளத்தை சார்ந்த சூனியத்தை ஏற்படுத்தி விடுகிறான். ஷைத்தானும் அவனுடைய விஷயத்தில் சிறிது உதவி செய்து விடுகிறான். ஷைத்தானும் அவனுடைய விஷயத்தில் உதவி செய்து விடுகிறான். ஆனால் நாம் அடிக்கடி சொல்வதுதான், நோயை படைத்த இறைவன் தான் ஆரோக்கியத்தையும் படைத்திருக்கிறான். நோயை படைத்த இறைவன் தான் அதற்குண்டான மருந்தையும் சொல்யூஷனையும் படைத்திருக்கிறான். எப்பேற்பட்ட சூனியமாக இருந்தாலும் அந்த சூனியத்தை வந்து பார் என்று முட்டி மோதி தகர்த்தெறியக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்கள். நான் சொல்லுவேன், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களுமே மந்திர சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதன் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் தீர்த்து அவனுக்கு ஒரு பெரும் உபகாரத்தை செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய வசனங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்வான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுக்கு இந்த குர்ஆனிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்வான். அதனால் இது வெறுமென்ன நோய்களுக்கான ஷிஃபா மட்டும் இல்லை, இது போன்ற மனப்பிரச்சனைகள், சூனியம், இது போன்றவைகளுக்கான ஷிஃபாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதமான சூனியத்தை பொசுக்குகின்ற ஒரு அற்புதமான வார்த்தையோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே, இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர் லனா ஹதாயானா வமா அக்ரஹத்தனா அலைஹி மினஸ் ஸிஹர் வல்லாஹு ஹைரும் வ அபகா. திரும்பவும் சொல்கிறேன், இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர் லனா ஹதாயானா
வமா அக்ரஹத்தனா அலைஹி மினஸ் ஸிஹ்ர் வல்லாஹு ஹைரும் வ அபகா. திரும்பவும் சொல்கிறேன், இன்னா ஆமன்னா பி ரப்பினா லியக்ஃபிர் லனா ஹதாயானா வமா அக்ரஹத்தனா அலைஹி மினஸ் ஸிஹ்ர் வல்லாஹு ஹைரும் வ அபகா. இப்போ அர்த்தத்தை பாருங்க. இன்னா நிச்சயமாக நாங்கள், ஆமன்னா பி ரப்பினா எங்களுடைய ரப்பை நாங்கள் நம்பி அவனை நாங்கள் ஈமான் கொண்டோம். லி யக்ஃபிர் லனா எப்படி நாங்கள் நம்புகிறோன்னு சொன்னால், லி யக்ஃபிர் லனா ஹதாயானா எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவன் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அவனை நம்புகிறோம். அமா அக்ரஹத்தனா அலைஹி மினஸ் ஸிஹ்ர், சிஹ்ர் என்ற அந்த சூனியத்தின் விஷயத்தில் எங்கள் ரப்பு வெறுத்த ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த வெறுத்த ஒன்றை நாங்கள் செய்ததற்காக அந்த பாவங்களை எல்லாம் அவன் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம், ஈமான் கொள்கிறோம். வல்லாஹு ஹைரும் வ அபகா, ஏன்னா அல்லாஹு தாலா தான் சிறந்தவன், நிரந்தரமானவன் அப்படின்னு பொருள் முடியும். இதனுடைய ஃப்ளாஷ்பேக் லேசாக சொல்லிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த சத்தியத்தை எதிர்த்து 40 சூனியக்காரர்கள் என்ற அசத்தியம் என்ன செய்தது, போரிட்டது. இதில் சத்தியம் வென்றபடியால் சூனியக்காரர்கள் அவர்கள் தோல்வி மட்டும் அடையவில்லை, அல்லாஹ் அந்த தோல்வியினுடைய ஒரு பெரும் பரக்கத்தாக ஈமானுடைய வெற்றி அந்த மக்களுக்கு தந்திருந்தான். 40 பேருமே பெரும் சூனியக்காரர்கள் தான். ஆனால் அந்த சூனியத்தை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதிசயத்தை கண்ட அம்மக்கள் அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்து ஃபிரௌன் என்ற அந்த கொடுங்கோலனின் அவனுடைய அந்த ஆளுமையின் அசிங்கங்களை உணர்ந்து அவனிடமிருந்து விலகி அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லி பரிபூரணமாக அவர்கள் உறுதி பூண்டனர், ஈமான் கொண்டனர், வலியுல்லாக்களாக மாறினர். 40 வலியுல்லாவுங்க, 40 பேருமே சூனியக்காரங்க தான். ஆனால் அல்லாஹ் தாலா ஈமான பரக்கத்து செய்ததுனால மக்கள் அப்படியே தடம் மாறி நேர்வழியின் பக்கம் சென்றனர். அந்த மக்களுடைய பொன் வாயிலிருந்து வந்த உதிர்த்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியத்தை தகர்த்தெறிவதற்கு நாம் இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளைக்கும் 21 முறை ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மடிப்பிச்சை கேட்கின்ற ஒவ்வொரு சூனியம் செய்யப்பட்ட நோயாளியும் விமோச்சனம் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் தந்து விடுகிறான். ஆரம்பத்தில் சலவாத்தை மறந்துவிடக்கூடாது. ஆரம்பத்தில் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துக்களை மொழிந்து இந்த ஆயத்துக்களை என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் ஓதி வாருங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் சூரிய வெளிச்சத்தை போல நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான், சந்தோஷத்தை உங்களுக்கு தந்துடுவான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.